ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். எப்படி இந்த கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே, நம்ம இப்போ கதைக்குள்ள போயிடலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹவுஸ்ல தங்கி இருப்பார்ல, அங்க கிட்ட கூட ரிவர் ஓடிட்டு இருக்கோம். அங்க வந்து சோகமா உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. ஒரு நாய் அந்த இடத்துல இருந்து ரின் கூட ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி தெரியுது. அப்படின்னு சின்ன கட் பண்ணி காட்டுக்குள்ள மகாட்சி இருக்காங்க. அவனை ஒரு 2 பேர் கேரி பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இருந்த மகாட்சி, என்னப்பா நம்ம சரியான பதில தானே போயிட்டு இருக்கோம், ஏதோ மக்கள் பேசுற மாதிரியான சவுண்டே எனக்கு கேட்கல, சொல்லுங்கடா அப்படின்னு அவனை 2 பேர் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல. அவனுக்கு கிட்ட கேட்டா, அந்த ஸ்கூலுக்கு தானே சரியான பாத்திர தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்க கிட்ட இருந்த கத்தி உருக மகாட்சி உள்ளே வச்சு குத்தி கொலை பண்ணிட்டு அடுத்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி சைடு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த நேரம் போக சரி அவன் இறந்துட்டானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒருத்தன் போறான். கிட்ட போன ஒரு கத்தி அவனோட வயிற்றுல இறங்கிட்டு அவ்வளவு விஷயம் கொண்டுலாம் நினைச்சிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை வெளியே வர அடுத்து இன்னொரு இருப்பான்ல, எவ்வளவு பெரிய ஸ்வாட்ச்மேனா இருந்தாலும் உனக்கு கொல்லாம விட மாட்டேடா அப்படின்னு சொல்ல மகாட்சி அவன் கிட்ட நீ தப்பிச்சு வேணாலும் போறான், அவனை துரத்தி வர மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த மண்டையனை அவனை கொன்னே தீர்வாண்டா அப்படின்னு கொள்ள வர அவ்வளவுதான் மகாட்சி அவனோட கத்தி எடுத்து சொல்லிடுவான். அவன் வந்து எதுவுமே இறந்து போகல. சோ மகாட்சி அவன் கிட்ட டே உன்னை டாக்டர்கிட்ட வேணாலும் கூட்டு போறேன், உன்னை யார் அனுப்புனா அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப யோசிப்பான். அதுக்கடுத்து நான் உனக்கு கண்டிப்பா டாக்டர்கிட்ட கூட்டு போவேன்டா, உனக்கு வேற பீடிங் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கடுத்து கஷ்டப்பட்டு தான் ஒரு வேர்டு சொல்லுவான், காகி அப்படின்னு ஒரு வேர்டு சொல்ல இதை மகேஷ் வந்து அகாபி அப்படின்னு புரிஞ்சுப்பான். அதுக்கடுத்து அவன் வந்து இறந்தே போயிட்டான். அவனோட விட்டல் பாயிண்ட்ல டேமேஜ் ஆயிருக்காது அப்படின்னு நினைச்சுதான் டாக்டர்கிட்ட கூட்டு போறேன்னு சொல்லியிருப்பான். பட் கடைசியில பார்த்தா அவனோட பாடியில உள்ள முக்கியமான பகுதியில தான் அடிபட்டு வந்திருக்கு. சோ இறந்து போயிட்டான். கடைசினே முட்டாபே ஒரு டோஜோக்கு நடந்து வர திறந்தால டோஜோல தான் அனாட்சி ஒருத்தரை மீட் பண்ணிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. மகோட்டா நடந்து இந்த டோஜோக்கு வந்துட்டான் போல. மக்கோட்டா அப்படிங்கிற ஒரு பையன் உள்ள அனாட்சி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்த மகேட்சிக்கு அந்த பையனை தெரிஞ்சிருக்கு. அவன் வேற உள்ள போன ஒருத்தரோட வெப்பன்ஸ் அவன் கையில வச்சுட்டு இருப்பானா. இது யாருக்குடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உள்ள போன நபரும் சரியான டைமுக்கு வெளியே வராரு. வந்ததும் அவருடைய பொருளை மட்டும் அப்படியே வாங்கிட்டு போயிட்டேன். அவரோட பேர் வந்து ஹாகிமுரா ஹபாக்கி. இவர் வந்து டைமியோக்கு காடா இருக்காரு அப்படின்னு சொல்றான். டைமியோ யாருன்னா இந்த இடத்துல ஷோகனோட அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லலாம். சோ இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு உள்ள போய் அணைச்சிக்கிட்டு அவங்க எல்லாம் யாரு எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹுசானோ மொரோசம் இப்படின்னு 2 பேர் இட்டோரியோல இருக்காங்க. இவங்க 2 பேரையும் இந்த இட்டோரியோட பயிற்சியாளராக அறிவிச்சிருப்பாங்க போல. இதுல இருந்து இன்னும் 1 மாசம் கழிச்சு இட்டோரியோ வந்து ஷோகனோட கைக்குள்ள போயிடும் அப்படின்னு மாதிரி சொல்ல அதுக்கு அடுத்த சீனே இப்ப அனாச்சு வந்து ஒரு 2 பேரை பயிற்சியாளராக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால அதுல ஒருத்தனை கீச்சி அப்படிங்கிற ஒரு மொட்டை தலையும் கழுத்தை விட்டு கொலை பண்றான். அதுக்கடுத்து ஃபீக்ரின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு மாறு வேஷம் போட்டு மீதி இருந்த ஒருத்தனும் கொலை பண்றான். இப்ப எதுக்காக இவங்களெல்லாம் கொலை பண்றாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல. பட் போக போக பார்த்தாதான் தெரியும். இங்க மகேட்சி கிட்ட அனாட்சி உள்ள என்ன நடந்தது அப்படிங்கறது ஒண்ணு விடாம சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப நிறைய ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் சொல்லி கொடுக்குற டோஜோ அதை சொல்லி கொடுக்குறவங்களாம் ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. இட்டோரியோல உள்ள எல்லாருமே கூப்பிட்டு ஒரு பயிற்சி கூட நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாருமே ஒரு பயிற்சியாளராக கூட வரலாம் அப்படின்னு மாதிரி இன்வைட் பண்ணிருக்காரு. மகாட்சிக்கு வந்தாங்க சாமுராய் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றது பிடிக்காதுல்ல. இது வந்து இட்டோரியோக்கு பெனிஃபிட்டா இருந்தாலும் நான் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்க கூட சேர்ந்து மற்ற டோஜோவெல்லாம் கிரஷ் பண்றது வந்து பிடிச்சிருந்தது. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்க கூட என்னால ஒத்து வர முடியாது. சோ என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங்கும் கொடுத்துட்டு போறான். அக்கிபி அப்படிங்கிற ஒரு பேர் கேட்டனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு போவான். நாட்சமா போறதுக்கு முன்னாடி உனக்கு எப்போ விருப்பம் இருந்தாலும் என் கூட வந்து நீ சேர்ந்துக்கலாம், இப்போ தங்கக்கூடிய இடத்துல நீ எப்போனாலும் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க அப்படியே இந்த சீனங்க கட் பண்ண மகேஷ் வந்து ரெகுலரா மீட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஸ்டியூட்டை தான் மீட் பண்றதுக்காக வரான். அந்த பொண்ணுகிட்டே நான் இட்டோரியோ விட்டு லீவ் ஆக போறேன், அதனால இனிமே இந்த இடத்துக்கு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு வந்து மகேஷ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இத்தனை வருஷமா மகேஷ் இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் ஒரு தடவை கூட அந்த பொண்ணை தொட்டதே கிடையாது. அந்த பொண்ணு ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மகேஷ் அந்த பொண்ணு கூட சேர்ந்து படுத்தாலும் பான நோக்கத்துல அவன் வந்து எதுவுமே தொடங்கி பண்ணதே கிடையாது. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அவனை ரொம்பவுமே பிடிக்கும். வேற அவன் இந்த இடத்துக்கு போக போறேன்னு சொல்றானா அதை நினைச்சுதான் அந்த பொண்ணு வந்து இப்போ புலம்ப ஆரம்பிக்கிறா. 2 நாள் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன ஒரு தடவை கூட தொட்டதே கிடையாது, நான் என்ன அவ்வளவு கேவலமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் உன்னோட தங்கச்சி மாதிரி இருக்கேன் அப்படிங்கறதுனால தான் என்ன தொட மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்னோட தங்கச்சி மாதிரி நீ 1% கூட கிடையாது, உயிரோட இருந்தா உன்னைய மாதிரி உன்னோட ஹைட் தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கடுத்து அந்த பொண்ணு முட்டாபை கூட கொஞ்சம் ஃபன்னால ஆடுவா. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு மொத்தமா அமைதியாகுது. அதுக்கப்புறம் முட்டாபை கிட்ட என்ன 2 வருடங்கள் கழிச்சு இந்த இடத்த விட்டு லீவ் ஆக போறாளாம், அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்போ இந்த பொண்ணு ப்ராஸ்டியூட்டா இருக்கிறதுக்கான காரணம் அவருடைய அம்மா வந்து சிக்கா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட மெடிசன் செலவுக்காக தான் இந்த பொண்ணு இந்த வேலை பிடிச்சும் பிடிக்காம செஞ்சுட்டு இருக்கா. டாக்டர் வந்து அவங்க இன்னும் 2 வருடங்கள் கூட நீடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். என்னோட ட்ரீம் வந்து எனக்கு பிடிச்ச நபர் கூட ஒரு வீட்டுல தனியா வாழணும் அப்படிங்கிறது தான். எனக்கு தெரியும் நீ ஒரு ஸ்வாட்ஸ்மேன், உனக்கு நிறைய வேலை இருக்கும், என்னோட ட்ரீம்குள்ள ஒன்னு சேர்த்தனா உன்னை வாழ விடாம பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கடுத்து மகேஷ் அந்த இடத்த விட்டு லீவ் ஆகிறதுக்கு முன்னாடி அவளோட ஞாபகார்த்தமா அவரோட ஹேர் பின்ன மகேட்சுக்கு கொடுக்குறா. அவன் இந்த இடத்த விட்டு போறதுல அவளுக்கு துளி கூட விருப்பமே இல்லை அப்படிங்கிறது மகேட்சுக்கும் தெரியுது. எதாட்டும் சொல்லுவானா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட மகேட்சு உனக்கு கவலைப்படாத, நான் அப்பப்போ உன்னை பாக்குறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகுதான் அவளுக்கு இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் நம்மளால வார்த்தையால சொல்ல முடியாது. மகேட்சு அந்த இடத்த விட்டு போயிட்ட அப்ப அந்த இடத்துல உள்ள மேனேஜர் வந்து 2 கஸ்டமர் வந்துருக்காங்க பாரு அப்படின்னு சொன்னதும் 2வது கஸ்டமரை பாக்குறதுக்காக போயிருவா. நேரம் கழிச்சு அந்த ப்ராஸ்டியூஷன் நடக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கிட்டே ஐக்ரூன் மறுபடியும் வேஷம் போட்டுட்டு யாரோ ஒருத்தர் கொலை பண்றதுக்காக வந்திருக்காங்க. இடத்துக்கு ஷீரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்
சொல்லிட்டு இங்க டீம்ல உள்ள ஒரு ஆள் வராரு. போறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் மகேஷ் அந்த இடத்தோடு போனானா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய வேலை இல்லை, பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து வரும்போது விக்ரன் அவனோட ஷர்ட்ல ரத்தக்கார பறிஞ்சிருக்கத பாக்குறாங்க. யாரடா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் ஒரு பொண்ணை படுக்க கூப்பிட்டேன், அவன் எனக்கு பிடிச்ச மாதிரி பேச மாட்டேன்ட்டா, அதனாலதான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு கேஷுவலா சொல்லுவான். அவங்க 2 பேரும் அந்த இடத்துட்டு போக அவன் கொலை பண்ண அந்த கேரக்டர் காமிக்கிறாங்க. பொண்ணு என்னதான் தப்பு பண்ணிச்சுன்னு தெரியல, பட் ரெண்டு கொலை பண்ணிட்டு போயிட்டான். அடுத்த சீனரின் வந்து நான் ககேட்ஸுவை கண்டிப்பா கொலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க, தனமா நீ இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, ஆமால அப்படின்னு அவளுக்கு வந்து நிறையவே தாட் இருக்குது. கொல்ல நினைக்கிறது அனாட்சோ மட்டும்தான், பட் ஊடையில வேற ஏதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வரும்போது வேற மாதிரி போகுது, இவளாலையும் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸை விட என்னோட பேரண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு, நான் வந்து இப்ப ரொம்ப வீக்கா இருக்கிறேன், எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுங்க, அடிப்பட்டுமோ நினைச்சு நீங்க கவலையப்பட வேண்டாம், உங்களோட ஃபுல்லா கொடுத்து எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டா, சீனே நம்ம ஹீரோயின் அடிச்சு போட்டுருப்பாரு. அவ வானத்தை பார்த்து மேகம் மலை அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருப்பா. இதுல ரொம்ப ஹார்டா அடிச்சிட்டுமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த ரீன் வந்து அவரோட பாடியை கிளீன் பண்ணிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு, எவ்வளவுதான் பெரிய டேலண்டான பர்சனா இருந்தாலும் நீ 2 நாள் 3 நாள் ட்ரைனிங்ல உன்னால எதுவுமே சாதிக்க முடியாது, உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு டேலண்ட் இருக்குதா அப்படிங்கறதே ஒரு பெரிய கொஸ்டின் தான், சோ ரொம்ப குழப்பிக்காதா அப்படின்னு சொல்லுவாரா. எதுக்காக இப்ப இப்படி அலையறாங்கன்னா, காங்கா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அனாட்சியான 3 நாள் கழிச்சு கிளம்ப போறான் அப்படின்னு சொல்லி நியூஸ் கிடைச்சிருக்கோம்ல, அதனாலதான் ரொம்ப அவங்களோட பாடியை போட்டு இப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ ரெடியான பிறகு ஃபயர் பத்தவை, நான் வந்து ஊர்ல போய் பொருள் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. நேரம் கழிச்சிரின் வந்து ஃபயர் பத்த வைக்கிறதுக்கான விறகுலாம் எடுத்துட்டு இருக்கும்போது இடத்துக்கு யாரும் வந்த மாதிரி இருக்கும். இவன் நம்ம ஹீரோ நினைச்சிட்டு என்ன ரெடி ஆகல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாளா. யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து ஷீரா. அவன் ரெண்டு பிடிச்சு தூக்கிட்டு, நான் அவனோட தங்கச்சி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், மாஞ்ச எங்க, அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவனுக்கு எப்படி மாஞ்ச பத்தி தெரியும் அப்படிங்கிறது தெரியல. பட் ரின் வந்து நம்ம ஹீரோ பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்றதா இல்ல. நான் எப்படி கேட்டா நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக வருவான். அப்ப பின்னாடி இருந்து ஒரு குரல், நான் இடத்துல வந்து என்ன பத்தியே கேட்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்க. இப்படி இந்த சீன் கட் பண்ணா 3 பேருக்கும் சேர்ந்து கான் சமைச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் அவகிட்ட இருக்கக்கூடிய நாய்க்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு இருப்பா. அப்ப அவன் எதுக்காக வந்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ வரைக்குமே நம்ம ஒரு 4 பேரை பார்த்திருப்போம். கீச்சி, ஹிக்கிரன் கூட ஒருத்தன் சுத்திட்டு இருப்பா. அதுக்கடுத்து இந்த மலையை இவங்கெல்லாம் சேர்ந்து இட்டோரியில் உள்ள ஆளா பார்த்து கொலை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இவங்க வந்து முக்காய் ரியோ அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து வராங்களா. எட்டோரியோ இருக்குல்ல, அமைப்பையே மொத்தமா அழிக்கணும் அப்படிங்கறத இவங்களோட கோலை. ஹீரோ வந்து முகின் ரீவா அப்படின்னு அவனை கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்ல, முட்டையன் ரீவா அழிக்க போறேன் அப்படின்னு சொன்னதை ரின் வந்து ஆச்சரியப்படுவா. இப்போ இட்டன் ரியூ வந்து பல டோஜோவா பிரிஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரே டைகரா டோஜோல 30 பேர் பயங்கரமா இருந்தாங்களாம். நிறைய இடத்துல அவங்க ஸ்கேட்டர் ஆகி இருக்கிறதுனால அவங்களை கொலை பண்றது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நாள் கழிச்சு அனாச்சு காகாக்கு போறதா இருக்கிறதே அவன் சொல்லும்போது, உங்களுக்கு தான் அதை பத்தி ஆல்ரெடி தெரியுமே, சோ எங்களுக்கு அதை பத்தி தெரியும் அப்படின்னு அவங்க சொல்ல, ஆனா அந்த இடத்துல பாஸ் கழிச்சு போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல, இது வரைக்கும் ஏன்டா வெயிட் பண்ணணும், அவன் இந்த இட கேட்டை விட்டு தாண்டி போறதுக்குள்ளேயே அவனை கொலை பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரா. அதனால வந்ததுக்கான மெயின் ரீசன் சொல்றான், நம்ம கொஞ்சம் பேரா இருந்து அவனை கொலை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், நம்ம டீமா சேர்ந்து ஒர்க் பண்ணா அவனை தேடி பிடிச்சு கொலை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து எதோ யோசிக்கிறாரு. பட் ஒத்துக்கிட்டாரு போல அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்த நாள் காலையில வெளியே வந்து பார்க்கும்போது ஏதோ சமைச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அதான் வந்து ரிவர்ல குடிச்சிட்டு திரும்ப வந்துட்டு போனா, அது வந்து வில்லேஜுக்குள்ள போயிருக்கான். அவன் எல்லாமே நம்மள வந்து சாப்பிட சொன்னான். இது வந்து காட்டு பண்ணி கறிமா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா. ரின் வந்து அதை எடுத்து சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருப்பா. தூங்கிட்டு இருக்கும்போது தான் காட்டுக்குள்ள போய் பிடிச்சிட்டு வந்து இந்த மீன் சோளம் இதை தின்னுட்டு இருக்கிறதுக்கு பதிலா இதுல நிறைய நியூட்ரிஷன் இருக்கு, நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, இன்னும் லைட்டா ஒரு பைட் பண்ணி பாப்பா. அவன் எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருக்கு. சோ அவனை திங்க ஆரம்பிக்கிறான். வந்து ரின் அவன் கிட்ட, நீங்க பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, நீ என்ன பண்ணீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, 16 வயசுல இருந்தே காசுக்காக கொலை பண்ணிட்டு இருக்கேன், சோ நான் ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவானா. கேட்டரினுக்கு வந்து 16 வயசுல இருந்தே கொலை பண்றாரு அப்படிங்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். நீ வந்து நான் காசுக்காக கொலை பண்றேன் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து என்ன ஒரு மாதிரி கேவலமா பாக்குற. பட் இதே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம விலங்குகளை எதுக்காக கொலை பண்றோம், இதை திங்கிறது மூலமா நமக்கு நிறைய நியூட்ரிஷன் இந்த மாதிரி பல பலன்கள் கிடைக்குது. அதை சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீ கூட அதை சாப்பிட்டு தான் இருக்க, அது நல்லாவும் இருக்குது. பட் ஆனா அதை பத்தி அவங்க எப்போ கவலைப்படுவாங்கன்னா, அந்த பொருள் வந்து அவங்களுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆயிருந்தா மட்டும்தான் பொருளுக்கு ஏதாவது நடக்கும்போது கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி சொன்னதும் இவன் சொல்ற மெத்தட் வந்து ரெண்டுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் பண்ணி ஸ்ட்ராங் ஆக முடியும்னா நானும் அதே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறி எடுத்து நமக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறா. மண்டே அவன் மைண்ட்ல என்ன யோசிச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ ரின் கிட்ட, இப்போ உனக்கு இந்த விஷயத்த காமிக்கிறதுல ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு நாயோட மண்டையை தூக்கி வீசுறான். இதை பார்த்து எனக்கு மனசே உடஞ்சிரும். இவ்வளவு நேரம் பண்ணி சொல்லிட்டு இருந்தது உண்மையான பண்ணியே கிடையாது. இப்ப ரீசெண்டா ஃப்ரெண்டான அந்த டாக்கை தான் கொலை பண்ணி ரின்னே சாப்பிட வச்சிருக்கான். ரின் இதை பார்த்து அதை வாந்தி எடுக்க ஆரம்பிக்க, இதை பார்த்து ரின் அங்கிருந்து கஷ்டப்படுறத பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட இந்த இடத்துல ரெண்டாகுது. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த எபிசோட், உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சிருந்தனா ஒரு லைக் மட்டும் டாப் பண்ணி பாருங்க. சரி, பை.